அன்பிற்கினிய வான்மலர் நேயர்களே, வான்மலர் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியை கொள்ளுகின்றேன். இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை திருமறையில் 4 நற்செய்தியாளர்களும் வெவ்வேறு வகையில் பதிவு செய்கிறார்கள். அதில் மிக சிறப்பாக யோவான் எழுதின நற்செய்தி நூலில் யோவான் இப்படி பதிவு செய்கின்றார்: வார்த்தையானவர் மாமிசமானார், கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்மிடத்தில் தங்கியிருந்தார் என்று எழுதுகின்றார். அதையே திருவிவிலியம் என்கிற திரு மொழிபெயர்ப்பில் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கின்றோம். வாக்கு மனிதனானார் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதே நற்செய்தி நூலில் முதல் வசனத்தை 1 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது என்று சொல்லி யோவான் எழுதுகின்றார். கடவுளோடு இருந்த வார்த்தை, கடவுளாய் இருந்த வார்த்தை, இந்த வார்த்தை மனிதராக நம் மத்தியில் வந்து நம்மோடு குடிகொண்டு வாழ்ந்தார் என்பதுதான் யோவான் சொல்லுகின்ற நற்செய்தி. கடவுளோடு இருந்த வார்த்தை, கடவுளாய் இருந்த வார்த்தை என்று சொன்னால் எல்லாவற்றையும் படைத்த கடவுள், எல்லா படைப்புக்கும் மூல முதற் காரணமாய் இருந்த பரம்பொருள், பிறப்பும் இறப்பும் இல்லாத கடவுள், இன்னும் சொல்ல போனால் மரணமில்லாத நித்திய நீடித்த வாழ்வை உடைய ஒரு கடவுள், அனைத்தையும் படைத்த கடவுள், அனைத்து படைப்பிற்கும் காரணமாயிருந்த கடவுள் இப்போது படைத்தவரே படைப்பில் ஒருவராக மாறுகின்றார். இது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி நமக்குள் எழலாம். ஆனால் இதை மனித அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாது, ஒரு மறைபொருளாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் வார்த்தையான கடவுள், எல்லாவற்றையும் படைப்பதற்கு காரணமாயிருந்த கடவுள் ஏன் படைப்பாக மாறினார் என்பது ஒரு இறையியல் மறைபொருளாக நமக்கு இருக்கின்றது. ஒரு தியாலஜிக்கல் மிஸ்ட்ரி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி மறைபொருளாக இருந்தால் கூட அதை புரிந்து கொள்வதற்கு யோவான் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், யோவான் 3:16 சொல்லுகின்றார், கடவுள் இந்த உலகத்தில் ஒரு மனிதரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்கிற உயரிய உன்னத நோக்கத்துடன் தம்முடைய ஒன்றான மைந்தரும், படைப்புக்கெல்லாம் காரணமாயிருந்தவரும், படைப்பின் பொருள்களெல்லாம் உருவாக்குவதற்கு மூல வார்த்தையாக இருந்தவருமாக்கிய இயேசு கிறிஸ்து படைப்பில் ஒருவராக மாறி நம்மை தேடி வந்தார்.
இது கடவுளுடைய அன்பை வழங்க செய்கிற மாபெரும் செயலாக இருக்கின்றது. இன்னும் சிறப்பாக சொல்வதானால், இந்த செயலின் மூலம் கடவுளுடைய அன்பிற்கு தகுதியற்ற மனிதர்களை, இன்னும் திருமறையினுடைய மொழியிலே சொல்வதானால், கடவுளுக்கு எதிராக கலகம் செய்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ள மறுத்து அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தண்டனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மக்களை கடவுள் இங்கே தேடி வருகின்றார். ஆக இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், எல்லாம் வல்ல கடவுள், எல்லாவற்றையும் படைத்த கடவுள், எல்லா படைப்பிற்கும் காரணமாயிருந்த கடவுளே தன் படைப்பாக்கிய மனுகுலத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக, மீட்பதற்காக, மன்னிப்பதற்காக, அவர்களுக்கு வாழ்வு தருவதற்காக அவர்களை தேடி வந்தார் என்பதை. அப்போ கடவுள் நம்மை தேடி வருகின்றார். நாம் அல்ல, நம்முடைய பாவங்களாலும் நம்முடைய தீய செயல்களாலும் கடவுளை தேடி செல்ல முடியாத என்னை, உங்களை தேடி கடவுளே வருகின்றார். அதுதான் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. அதை சொல்லுகின்ற போது யோவான் சொல்லுகின்றார், அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நம்மிடத்துல வந்தார். கிருபை என்பது தகுதியற்ற மனிதர்கள் மீது கடவுள் காட்டுகின்ற பேரன்பு. இந்த அன்பிற்கு நாம் ஒன்றையும் செய்ய முடியாது, அதற்கு ஈடாக நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கடவுளே நம்மை தேடி வருகின்றார். தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவதற்காக அல்ல, தன்னுடைய அந்தஸ்தை காட்டி நான் கடவுள் நீ மனிதன் என்று சொல்லி என்னோடு அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு உறவு கொள்வதற்காக கடவுள் வரவில்லை. அதற்கு பதிலாக கிறிஸ்துவில் கடவுள் என்னில் ஒருவராக, நம்மில் ஒருவராக நம்மை தேடி வருகின்றார். ஆக இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற மிகப்பெரிய மகிழ்ச்சியின் பரிசு என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற அன்பு நிறைந்த கடவுள் நம்மை தேடி வந்து நம்மோடு உறவு கொள்ள வருகின்றார், நம்மில் ஒருவராக வாழ வருகின்றார், நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்கும் நாம் வாழ்வு பெறுவதற்கும் நம்மை தேடி வருகின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தது கடவுளுடைய பேரன்பின் வெளிப்பாடு மட்டுமல்ல, அது கடவுளை மீட்பதற்காக செய்த மாபெரும் செயலாக இருக்கிறது. அப்படி கடவுளாக இருந்த இயேசு மனிதராக மாறின போது தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய எல்லாம் வல்ல தன்மையை, தன்னுடைய படைக்கின்ற படைப்பாற்றலை எல்லாவற்றையும் விட்டு அல்லது இழந்து வாழ்ந்து மரிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத, படைக்கின்ற எந்த ஆற்றலும் இல்லாத, மரணத்தை சந்திக்கக்கூடிய என்னை போன்ற நம்மை போன்ற ஒரு மனிதராக, சாதாரணமான ஒரு மனிதராக தன்னை தாழ்த்தி, தன்னை சுருக்கி, தன்னுடைய கடவுள் என்கிற தன்மையை முற்றிலுமாக இழந்தவராக, மனு உரு கொண்டவராக என்னை தேடி வருகின்றார், உங்களை தேடி வருகின்றார். இயேசு தமது கடவுள் தன்மையை, தம்முடைய நித்திய வல்லமை அனைத்தையும் துறந்து நம்மில் ஒருவராக வந்தார் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய துன்பத்தில், நம்முடைய வாழ்வின் துயரங்களில், நம்முடைய வாழ்வின் போராட்டங்களில், நம்முடைய வாழ்வின் இன்னல்களிலே, இக்கட்டுகளிலே, இன்னும் சொல்ல போனால் பாவ குற்றங்களிலே மனம் உடைந்து போயிருக்கிற நம்மை குணமாக்க, வாழ்வு பெற்றுக்கொள்ள, உயிர்ப்பிக்க நம்மை தேடி வந்தார். அப்படி இயேசு வந்த போது அவர் செய்தது என்னவென்று சொன்னால், நோயற்றவர்களை குணப்படுத்தினார், பசித்தவர்களுக்கு உணவு அளித்தார், பிசாசனுடைய பேராற்றலில் சிக்கி தவித்த மக்களை எல்லாம் விடுதலை செய்து அவர்களுடைய வாழ்வை மாற்றினார், மரித்தவர்களை உயிர் பெறச் செய்தார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக, உங்களுக்காக தன் இன்னுயிரை சிலுவையில்
கொடுத்து நம்மீது இருந்த எல்லா பாவ குற்றங்களையும் நீக்கும் பலியாக தன்னை கொடுத்து நம் எல்லாருக்காகவும் மரித்தார். ஆக என்னை தேடி வந்த கடவுள், நம்மை தேடி வந்த கடவுள், நம்மில் ஒருவராக வாழ வந்த கடவுள், நம்மை வாழ்விக்க வந்த கடவுளாக அவர் இருக்கின்றார். இதை பற்றி தான் சபரிராயன் இயேசுதாசன் என்கிற பாடலாசிரியர் இயேசு பிறப்பை பற்றி பாடுகின்ற போது, தெய்வன்பின் வெள்ளமே திருவருட் தோற்றமே என்று சொல்லி தெய்வ அன்பின் வெள்ளமாக கடவுள் நம்மை தேடி வருகின்றார். அதை பற்றி இன்னொரு பாடலாசிரியர் பாடுகின்ற போது, இது என்ன, இது வானமா பூமியா, பராபரன் மானிடர் ஆனாரே என்று சொல்லி பாடுகின்றார். எல்லாவற்றையும் படைத்த பரம்பொருள் மண்ணில இறங்கி நம் மத்தியிலே வாழ வந்தார். இருள் நிறைந்த, வெறுமை நிறைந்த, வாழ்வற்று போயிருந்த இந்த உலகத்தை வாழ்வு கொடுத்த, மேன்மைப்படுத்த, உயிர் கொடுக்க வல்லமை நிறைந்த கடவுளாக நம்மை தேடி வந்தார். என்ன மகிழ்ச்சி நிறைந்த செய்தி! ஆக கடவுள் நம்மை தேடி வந்தார் என்பதல்ல, அவர் தேடி வந்ததனுடைய நோக்கம் நம்மோடு உறவு கொள்ள வந்தார். என்னை தேடி வந்தார், உங்களை தேடி வந்தார், நம்மை தேடி வந்து நம்மோடு உறவு கொள்ள விரும்புகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கின்றார். அவருடைய அருமையான வார்த்தை சொல்லுகிறது, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட உறவாடுவேன் என்று சொல்ல அன்பு வார்த்தையை யோசித்து பாருங்கள். இந்த நாளில கடவுள் நம்மை தேடி வந்து நம்மோடு உறவு கொள்ள விரும்புகின்றார். அவரை அன்போடு வரவேற்று அவரோடு உறவு கொண்டு நாம் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வின் இன்னல்கள், இக்கட்டுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மறைந்து இந்த உலகத்தின் துயரங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபட்டு கடவுளோடு வாழ்வதற்கும், கடவுளுடைய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கும், கடவுளுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கடவுள் நம்மை இந்த கிறிஸ்து பிறந்த நல்லாளிலே தேடி வந்திருக்கின்றார். ஆக உங்களை தேடி வந்த அன்பு நிறைந்த கடவுளை, உங்களோடு என்னோடும் உறவு கொள்ள வந்த கடவுளை அன்போடு வரவேறுங்கள், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் வாழ்விக்க வையுங்கள். அவர் நம்மிலே வாழ்கின்ற போது, நம்மிலே உறவு கொண்டு வாழ்கின்ற போது நம் வாழ்வு மாறுகிறது. அவர் நம்மை தேடி வந்து நம்மையெல்லாம் இறைவனின் மக்களாக, கடவுளின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகின்றார். ஆக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் அனைவரும் கடவுளுடைய மக்களாக மாறுவதற்கு இயேசு நம்மை தேடி வந்தார் என்ற இந்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை வரவேறுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ஆரவாரித்து கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்று சொல்லி கொண்டாடி மகிழுங்கள். அதை அன்போடு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும், உங்கள் இல்லங்களிலும், உங்கள் வாழ்விலும் பெருகி உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். எங்களை தேடி வந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக உம்மை கொடுக்க வந்தவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிப்பதற்காக எங்களை தேடி வந்து எங்களுக்காக மரித்தவரே, எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, உங்களை மகிழ்ச்சியோடு இந்த நாளில் எங்கள் மத்தியில் வரவேற்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றவார், எங்கள் துன்ப துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றவாரும், எங்களுக்கு உயிர் கொடுக்கவாரும், எங்களுக்கு வாழ்வு தரவாரும், எங்களோடு இருக்கவாரும். நீர் இம்மானுவேலராக என்றென்றும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உம்மிடத்தில் வேண்டி வரவேற்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.